ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நிலா ஹோம் கிச்சன். இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் நம்ம கறி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வடச்சட்டியில் ஆயில் போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெடிக்க வரும். கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயத்தில் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தோல் உரித்து அதை ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அது இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வதக்கையில் தக்காளிக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதோட நம்ம கழுவி வச்சுருக்க 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்குறோம். எங்கள் வீட்டில் ஆள் அதிகம்ன்றனால நம்ம இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறோம். சிக்கனை நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு சுற்றிட்டு இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து இதோட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ சிக்கனில் வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வேகணும் சிக்கன். அதனால் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இதோட மிளகா பொடி போட்டு இந்த ஸ்டேஜில் மிளகா பொடியை தான் வீட்டில் அரைச்சிருக்க குழம்புத்தூள் சேர்த்துருக்கோம். குழம்புத்தூள் ரெசிபி வேணும்னா நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதையே அப்லோட் பண்ணலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், மிளகு, சீரகத்தை இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். இதோடு கொஞ்சோண்டு லைட்டாக புளி, நிறைய சேர்க்கக்கூடாது, லைட்டாக புளி சேர்த்து நல்லா அதை கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். குழம்பு நம்ம குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்